புலியை வந்து உள்ள சென்று பார்க்க போகிறோம். வரம்புகளாலே சுவிட்சர்லாந்துலேருந்து கொலை நடைபெற்றதாகவும் சுன்னாகம் ஐயனார் கோயிலில் இரவு திருவிழா எப்படி இடம்பெற்றது என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. 7ஆம் நாள் திருவிழா 2026 எப்படி இடம்பெற்றது உள்ள சென்று பார்க்க போகிறோம். ஆலயத்தை சுற்ற போகிறோம். வித்தியாசமாக வான வேடிக்கைகளோடு எல்லாம் இந்த திருவிழா இடம்பெறுமா, என்ன இந்த ஆலயத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காண்பிப்போம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன். இதோட யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள். இப்பொழுது நாங்கள் நிற்கின்ற இடம் இலங்கை யாழ்ப்பாணம் சுன்னாகம் என்கின்ற ஊரில் சுன்னாகம் ஐயனார் கோயிலில் நிற்கிறோம். இந்த ஆலயத்தை சுற்றி பார்த்தாலே வர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இந்திரலோகம் போல இருக்கிறது. உள்ளுக்கு இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. சரி வாங்க, இப்போது சுவாமி வெளிவீதி உலா வரப்போகிறார், வாங்க பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தினுடைய கிராமங்கள், அழகிய கிராமத்தில் இந்த கிராமமும் ஒன்று. இந்த அழகிய இந்த கிராமத்தில் பாருங்கள், ஐயப்பன் கோயில், பாரம்பரிய பழமையான மிக பழமையான ஐயப்பன் கோயிலில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த வரி புலியோட சுவாமி எப்படி, ஐயப்பன் எப்படி எழுந்தருளி வருகின்றார் என்கின்ற அந்த அற்புதமான காட்சியை இல்லை தத்ரூபமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அங்கே கண்ணனுடைய வண்ணமயமான அலங்காரங்கள் மற்றும் ஏனைய அலங்காரங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இரவு திருவிழாவுக்கு வந்து சுவாமி வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியிலே வரப்போகின்றார். வணக்கம். வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் ஆலயங்களுடைய தரிசனங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கின்றார்கள். வணக்கம். எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறீங்க? வணக்கம், நான் சர்வானந்தன். நான் சொந்த ஊர் சொன்னாங்க தான், நான் சுவிட்சர்லாந்துலேருந்து வந்திருக்கிறேன். எப்படி இருக்கு இந்த ஐயனார் கோவில் திருவிழா? கண்கொள்ளா காட்சி, பிரமாண்டம். இப்பொழுது சுவாமியை வந்து வித்தியாசமான சாத்துப்படி அலங்காரங்கள் ஊடாக எப்படி வெளிவீதி உலா கொண்டு வருகின்றார்கள் என பார்க்க போகின்றோம். பாருங்க, எங்களுடைய புலி என்பது வந்து ஒரு அடையாளம். உங்களுக்கு புலி என்றால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த புலியை வந்து பாருங்க, ஒரு சிறுமி எப்படி தொட்டு விளையாடுறாங்கன்னு பாருங்க. இப்படி பாய்கின்ற புலியை எங்கேயோ பார்த்த ஒரு ஞாபகம் உங்களுக்கும் அந்த ஞாபகம் வந்து வந்திருக்கும். புலிக்கு முன்னாலே இருந்து செல்ஃபி எல்லாம் அடிக்கணும் பாருங்க. ஸோ இந்த புலின்றது வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஒரு அடையாளம். என்ன நான் சொல்கிறது சரிதான். இந்த சுவிஸ்லேருந்துலாம் வந்து பார்த்துட்ருக்காருங்க. அவரும் இந்த புலியை வந்து வியந்து போய் பார்த்து கொண்டிருக்கிறார். சுவிஸ் நாட்டிலேருந்து வந்து, அதாவது புலியண்டா சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு புலியண்டா என்ன ஞாபகம் வருது? புலியண்டா என்ன ஞாபகம்? வீரம் தான் அதோட அடையாளம். அதோட இங்கே வாழ்ந்த எங்களுடைய முன்னோர்கள் பற்றி ஒரு ஞாபகம் வருது இல்லையா? மூவேந்தர்களான சோழர்களுடைய சின்னம் புலி தானே. அப்படி புலிக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. நிறைய விடயம் சொல்லலாம், ஆனால் சொன்னால் பிரச்சனை, போலீஸ் வந்துடும். ஆமாம், நிறைய விடயம் சொல்லலாம். ஏன்னா அப்புறம் நாங்கள் அதை சொல்லலையே என்று சொல்லி கவலைப்படக்கூடாது. சரி, இப்பொழுது ஆலய நிகழ்வுகள் அங்கே ஆரம்பமாகுது. சுவிஸ் அண்ணன் பலிக்கிறார். நன்றி அண்ணா, உங்களை சந்தித்தது சந்தோஷம். இந்த ஆலயம் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயம். 300 வருடங்களுக்கு முற்பட்ட ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய விக்கிரகம் சிவம்பலிங்கமாக போற்றப்படுகின்றது. வயலில் உழுது கொண்டு செல்லுகின்ற போது ஒரு மூதாட்டியினுடைய வயலில் நடைபெற்ற சம்பவத்தினூடாக இந்த விக்கிரகம் பூர்ணாம்பியா புஷ்கலாம்பியா சமேத கரிகரபுத்திர ஐயனாருடைய விக்கிரகம் கலப்பையில் தளக்கப்பட்டு எடுக்கப்பட்டது. இவ்வாறான இந்த விக்கிரகமே நமது ஆலயத்திலே நீண்ட காலமாக பேணி பாதுகாக்கப்பட்டு, பல ஆலயங்களில் பல சுவாமி வாகனங்களை பார்த்துருப்பீங்க. இன்றைய தினம் ஐயப்பன் சுவாமி வெளிவீதி உலா வந்திருக்கின்ற சுவாமி, நீங்கள் இதுவரை பார்க்காத மிகப்பெரிய ஒரு சுவாமி வாகனம். அந்த சுவாமி வாகனத்தையும் நாங்கள் பார்க்க போகின்றோம்.
ஆரம்ப காலங்களிலே ஆகமம் சாராத வழிபாட்டு முறை காணப்பட்டது. பின்னர் ஆகமம் சார்ந்த வழிபாட்டு முறையும் இன்று வரை காணப்படுகின்றது. ஐயனார் சுவாமியும் பூரணை புஷ்கலை சமேதரராக இன்றைய தினம் எப்படி வெளிவீதி உலா வரப்போகின்றார் என பக்தர்கள் அனைவரும் வியந்து போய் இந்த காட்சியை காண்பதற்காக வந்திருக்கின்றார்கள். காராம் பசு, அதாவது இந்த காராம் பசு நீங்கள் பல ஆலயங்களில் பார்த்துருப்பீங்கள். இங்குள்ள கிராம மக்கள் கூறுவார்கள், ஐயனார் ஆலயத்திலே தான், இந்த ஆலயத்திலே தான் மிகப்பெரிய ஒரு காராம் பசு இருக்கின்றதாக குறிப்பிடுவார்கள். அந்த காராம் பசுவில் தான் இன்றைய தினம் ஐயப்பன் சுவாமியை வெளிவீதி உலா கொண்டு வருகின்ற அந்த காட்சியையும், அங்கே சுவாமி வெளிவீதி உலா வருகின்ற பொழுது வான வேடிக்கைகள் போடப்படுகின்ற காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், மேகத்திலே இருந்து மழை பொழிவது போல அங்கே வான வேடிக்கைகள் முழங்கிக் கொண்டிருக்க ஐயனார் வெளிவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த அற்புத காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுகின்ற அற்புதமான காட்சியினையும், அங்கே வான வேடிக்கைகள் பாருங்கள் எப்படி இருக்கின்ற பாருங்க. இந்த லோகத்தில் நிற்பது போல ஒரு உணர்வு இங்கே ஏற்படுகிறது. சண்டை மூலங்கள் ஒழிக்க அங்கே மயில் நடனங்கள் ஆட வான வேடிக்கைகள் ஒட்ட அங்கே ஐயப்பன் சுவாமியார் 7ஆம் திருவிழாவில் வெளிவீதி உலா வருகின்ற அற்புத காட்சியினை முன்னொரு காலத்திலே எமது ஆலயத்திலே ஒரு கொலை நடைபெற்ற, எமது ஆலயத்தினுடைய எல்லையிலே ஒரு கொலை நடைபெற்றதாகவும் மைத்தானர் வெட்டி கொலை செய்ததாகவும் சாட்சி இல்லாத காரணத்தினால் அவர் இறக்கும் போது ஐயனே நீயே சாட்சி என்று சொன்னதாகவும், பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கின்ற போது நீதிமன்றத்திலே கிழவராக தோன்றி ஐயன் பெருமான் சாட்சி சொன்னதாகவும் ஒரு ஐதீகம் நிலவுகின்றது. இவ்வாறான பல அற்புதங்கள் நிறைந்தது. தாளியடி கிழவன் என்றும் பல்வேறு பேர் கொண்டும் ஐயனார் அழைப்பார்கள். மிகவும் அற்புதம் வாய்ந்த இந்த ஐயனடியார்களுடைய இந்த விழாவை கண்டுகளிப்பவர்கள், இந்த ஒளி அமைப்பின் ஊடாக பார்க்கின்ற அடியவர்கள், புலம்பெயர் தேசங்கள் இருக்கும் ஐயனார் அடியவர்கள் அனைவருக்கும் ஐயனாருடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம்.
வேடிக்கைகள் முழங்க அங்கே பாருங்கள் மரத்திலே எல்லாம் அருவி கொட்டுவது போல அங்கே கொட்டிக் கொண்டிருக்கிறது. கேரளத்து கதகளி, மயிலாட்டம், அங்கே வான வேடிக்கைகள் என ஐயப்பன் சுவாமியார் இப்பொழுது கிழக்கு வாசலில் இருந்து தெற்கு வாசல் நோக்கி வந்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியினையும், அங்கே வான வேடிக்கைகள் பக்தர்களை மிரள விட்டு கொண்டிருக்கின்ற அந்த காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் வெளிவீதி உலா வரும் பொழுது நுரைகுடமெல்லாம் வைத்து ஐயப்பனை வழிபடுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் வெளிவீதுலா வந்திருக்கும் ஐயப்பன் சுவாமிகளுடைய அந்த சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகளை வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்றைய நாளில் பாருங்கள், மிடுக்கான உயரமான காராம்பஸ். இந்த அன்னளவாக ஒரு மனிதர் கீழே நின்றால் அவரை விட உயரமாக இருக்கும் இந்த காராம்பஸ். அந்த காராம்பசுவிலே இன்றைய தினம் வண்ணமயமான மலர் மாலைகளோட அந்த மலர் மாலை அலங்காரங்களை பாருங்கள். சுவாமி திரும்புகின்ற பொழுது அந்த மலர் மாலைகளை பாருங்கள், அப்படியே சுவாமியையும் சேர்ந்து ஒன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், மேலே வண்ணமயமான குடை, அங்கே ஒரு பூக்களாலையும் சுவாமியை இன்றைய தினம் அலங்கரித்திருக்கின்றார்கள். பார்ப்பதற்கு அப்படியே கண்ணை கவர்கிறது. என்ன பூக்கள் என்று சொல்ல முடியவில்லை. மஞ்சள் நிறம், பச்சை நிறம், செம்மஞ்சள் நிறம், செந்நிறம் என ஒரு வர்ணங்களாலேயும் இன்றைய நாள் சுவாமியை வந்து அலங்கரித்திருக்கின்றார். அலங்கரி பாருங்கள், வான வேடிக்கைகள், இன்றும் வான வேடிக்கைகள். 7ஆம் நாள் திருவிழா என்பது இந்த ஆலயத்தில் ஒரு விசேஷமாகவும் பார்க்கப்படுகிறது என இங்குள்ள மக்கள் உலகம் அனைத்தும் பறந்து வாழும் சுண்ணாகம் தாளியம்பதி அரிகரபுத்திர ஐயனார் பெருமானுடைய மெய்யடியார்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் எம்பெருமானுடைய வருடாந்த மகோற்சவத்தில் 7ஆம் நாள் மாலை உற்சவத்தில் பெரிய காராம்பசு வாகனத்திலே ஐயனார் பெருமான் பூரணை புஷ்கலை சமேதராக எழுந்தருளி இப்பொழுது வடக்கு வீதியிலே அமர்ந்திருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த வேளையிலே இந்திய மண்ணிலே இருந்து வருகை தந்த கேரள செண்டை மல வாத்திய கலைஞர்களுடைய வாத்திய இசை முழங்க பாரம்பரிய கலை நிகழ்வுகளான மயிலாட்டம், குதிரை ஆட்டம், கதகளி போன்ற பாரம்பரிய கலை நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இலங்கையிலே யாழ்ப்பாணத்தில் மிகவும் தொன்மையையும் பாரம்பரியத்தையும் கொண்ட ஐயனார் வழிபாடுகளிலே சுண்ணாகம் ஐயனார் ஆலயம் நீண்ட ஒரு தொன்மையை உடையது. இன்றைக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பு வயல்கரையிலே மருதமர நிலையிலே தாண்டோன்றியாக எழுந்தருளி எல்லா மக்களையும் வசீகரித்து தன்பால் ஆட்சி செய்கின்ற ஐயனார் பெருமான் சுண்ணாகம் எனப்படுகின்ற தொன்மையான நகரங்களிலே கதிரமலை, வெள்ளிமலை என போற்றப்படுகின்ற ராஜதானி நகரங்களிலே எல்லோருக்கும் குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் இருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தை தீர்த்தமாக வைத்து
11 தினங்கள் மகோத்சவம் இடம்பெறும். அந்த மகோத்சவத்திலே கடந்த 22ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இன்றைய தினம் 7ஆம் நாள் மாலை உற்சவம் கொட்டியாவத்தை வாழ் மக்களுடைய பங்களிப்பில் இன்றைய உபயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாரம்பரியமாக இங்கே அன்று முதல் இன்று வரை வான வேடிக்கைகள் முதல் தமிழ்நாதஸ்வர இசைகளோடும் நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இப்பொழுது வடக்கு வீதியிலே எம்பெருமான் எழுந்தருளி அருட்காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். எல்லோருக்கும் ஐயனார் பெருமானுடைய திருவருள் உடைக்க பிரார்த்தித்து வாழ்த்துகிறோம். நன்றி. நன்றி மக்களே. இப்படி ஆலயம் எதுவும் இருந்தால் என்னை அழையுங்கள். நிச்சயமாக அந்த ஆலயங்களுக்கு நான் வருவேன். உண்மையிலே அருமையான ஒரு ஆலயம். வந்து பாருங்கள். புகழ்பூத்த பழமையான ஒரு ஆலயம். அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விதுடர். நன்றி உறவுகளே.